ஸோ ஹலோ எவ்ரிவன், நம்ம இன்னைக்கு கொஸ்டின் நம்பர் 169 மெஜாரிட்டி எலமெண்ட் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு அரே கொடுத்துருவாங்க. அந்த அரேல நம்மளுக்கு வந்து எலமெண்ட்ஸ் வந்து ட்வைஸ் அப்பியர் ஆகலாம், த்ரைஸ் அப்பியர் ஆகலாம், எத்தனை டைம்னா அப்பியர் ஆகலாம். அதில் எந்த எலமெண்ட் வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸில் அதிகமாக அப்பியர் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இந்த அரேல பார்த்தீங்கன்னா 3 to 3ல 3 தான் அதிகமாக அப்பியர் ஆயிருக்கு, அண்ட் இந்த அரேல பார்த்தீங்கன்னா 2 அப்பியர் ஆயிருக்கு அதிகமாக. ஸோ அதுதான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து கேண்டிடேட் அப்படிங்கிற ஒரு இன்டீஜர் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிவிட்டு அதோட வேல்யூவாக நான் வந்து ஃபஸ்ட்டு வேல்யூவாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ஸ் ஆஃப் அரே இருக்கு இல்லையா, நம்மளோட அந்த அரேவோட ஃபஸ்ட்டு வேல்யூவை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி கவுண்ட்டுங்கிற ஒன்று, ஓகேவா, கவுண்ட்டுங்கிறது ஈக்குவல் டு 1. ஸோ இது ஏன் நான் 1 வைக்கிறேன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு எலமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் கேண்டிடேட். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக கேண்டிடேட் ஈக்குவல் டு 3 இருக்கும், அண்ட் கவுண்டோட வேல்யூ 1 இருக்கும். இப்போ வந்து என்ன ஆகும்னா, நம்ம லூப் பண்ணுவோம். லூப் வந்து செகண்ட் எலமெண்ட்லேருந்து லூப் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து கேண்டிடேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் எலமெண்ட்லேருந்து லூப் பண்ணுறோம். ஒரு வாட்டி ஐ ப்ளஸ் ப்ளஸ் போட் அதான் இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே இருப்போம் ஐயோட வேல்யூவை. ஸோ நம்மளோட வேல்யூ ஓகேவா, இப்போ கவுண்ட் வந்து சப்போஸ் 0 ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளோட கேண்டிடேட்டை சேஞ்ச் பண்ணிடலாம். கேண்டிடேட்டா இப்போ இருக்க கரண்ட் வேல்யூவை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் சேஞ்ச் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அதே மாதிரியே நம்ம கவுண்டோட வேல்யூவும் இனிஷியலைஸ் பண்ணி விட்டுறணும் திருப்பி. ஸோ அப்போ 1 இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இப்போ எல்சிஃப் போட்டுட்டு சப்போஸ் இந்த கண்டிஷன் நடக்கல, மேலே கண்டிஷன் கவுண்ட் 0 வரல, எனக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் சேம், செகண்ட் எலமெண்ட் இல்லை ட்ராவல்ஸ் பண்ணும்போது ப்ரீவியஸ் எலமெண்ட் சேம், நெக்ஸ்ட் எலமெண்ட் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட கவுண்ட் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுவோம் இன்னும் கூட. ஸோ அதனால் கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகுனா, என்னோட கவுண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இல்லை என்னோட வேல்யூவும் சேமாக இல்லை, கவுண்ட்டும் 0ல் இல்லை அப்படின்னா, ஏதோ சம்திங் வேல்யூ இருக்குன்னா அதான் டிஃபர் ஆகும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, கவுண்டோட வேல்யூவை மைனஸ் பண்ணிப்போம். ஸோ இதோட எண்டில் என்னவா இருக்கும்னா, கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கும், அந்த வேல்யூ வந்து அதுதான் அதிக டைம் அப்பியர் ஆனதாக இருக்கும். ஸோ வந்து நம்ம ஃபார் லூப்லேருந்து எண்ட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் நம்மளோட கேண்டிடேட் வேல்யூவை. லைக் இது ஒரு நம்பர் ஆஃப் ஓட்ஸ் யார் வாங்கியிருக்கா அதிகமாக அப்படிங்கிற மாதிரி அந்த மெத்தடில் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது.